வணக்கம். இன்றைய பதிவில் ஒரு எளிமையான பயிற்சி நம்ம பார்க்க போகிறோம். பயிற்சிகள் எத்தனையோ விதம் நம்மக்கிட்ட இருக்குது. எத்தனையோ விதங்கள் இருந்தாலும் அந்த எல்லா விதமான பயிற்சிகளையும் நம்ம செய்ய முடியுமா, நமக்கு உபயோகமாக இருக்குமா, நம்மளால் எந்த அளவுக்கு செய்ய முடியுங்கிறது மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். அதுபோல் இன்றைக்கி நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சிங்கிறது எல்லோருக்கும் ஏதுவான ஒரு பயிற்சி. எல்லோராலையும் செய்ய முடியும். உடல் பருமன் இருக்குது, அதுக்கப்புறம் வளையக்கூடிய தன்மை இல்லை அப்படின்னு பலவிதமான பிரச்சனைகள் உடலில் இருக்கும். அந்த பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே தோன்றிக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஆரம்ப நிலை பயிற்சி, அடிப்படையான பயிற்சின்னு எத்தனையோ விதம் இருந்தாலும் எல்லோருக்குமே சூரிய நமஸ்காரம் செய்யணும், கொஞ்சம் அட்வான்ஸ்டான எக்ஸசைஸ்லாம் பண்ணணும்னு ஒரு சில ஆசைகள் இருக்கும். அதற்கு ஏற்றாறு போல் ஒரு எளிமையான பயிற்சி நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பொறுமையாக நிதானமாக அவங்க செஞ்சு காமிப்பாங்க. நீங்களும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முதலாவதாக கால்களை தோள்பட்ட அளவுக்கு வச்சுக்கலாம். கைகளை இடுப்பில் வச்சுக்கோங்க. ஒருத்தவங்க திரும்பி செய்யுங்க, ஒருத்தவங்க நேராக செஞ்சுருங்க. சரிங்களா? இப்போ ரெடி? 1. பார்த்தீங்களா இப்போ என்ன செய்கிறாங்கன்னு? முன்பக்கமாக குனிஞ்சு தரையில் கையை வச்சுருக்காங்க. இப்போ எல்லோராலையும் இதே மாதிரி தரையில் கை வைக்க முடியுமானா முடியாது. அதனால் நீங்கள் என்ன செய்யலான்னா, உங்களால் குனிங்க, முன்னாடி குனிஞ்சிருந்தால் போதும், தரையில் கை வைக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? 2வது, அப்படியே நம்ம இப்போ மல்லாசனத்தில் உட்கார போகிறோம். உட்காருங்க பார்க்கலாம். மல்லாசனத்தில் ரைட். அவங்க உட்காந்துக்கிறத கவனித்து பாருங்கள். அவங்க குதிகால் மட்டும் மேலே தூக்கியிருக்கும். இதில் எல்லாராலையுமே உட்கார முடியும். சும்மா கையை கொஞ்சம் முன்னாடி வச்சு கால் அப்படி தூக்கி உட்கார முடியாதுன்னா மலாசனம் முழுமையாக உட்காருங்க பார்க்கலாம். பாதத்தை தரையில் வச்சுருங்க. இதுதான் நிறைய பேர் இன்றைக்கி உட்கார முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இதே குதிகாலை தூக்கி உட்காருங்க. இது எல்லோராலையும் செய்ய முடியும். இப்போ இப்படி உட்காந்தாச்சா? இப்போ உங்களுடைய இடது காலை மட்டும் எடுத்துகிட்டு பின்னாடி போங்க. அவ்வளோதான். இந்த இடது காலை பாருங்கள் எப்படி பின்னாடி போயிருக்குன்னு. இடது கால் முட்டி தரையில் இருக்கணும். நீங்கள் கொஞ்சம் அண்ணாந்து பார்த்த மாதிரி இருக்கணும். அடுத்தது உங்களுடைய வலது காலை எடுத்து பின்னாடி வச்சு இந்த கேட் எக்ஸசைஸ் இருக்குல்ல, அதில் டவுன் மட்டும் செய்யுங்க. தெரியுதுங்களா டவுன் எப்படின்னு? இதுதான். இப்போ அடுத்து நம்ம திரும்ப என்ன பண்ண போகிறோம்? அடுத்த கால் எடுத்து வைக்க போகிறோம் ஃப்ரண்ட்டில். ரெடியா? எடுத்து வைங்க பார்க்கலாம். ரைட். இப்போ வலது காலையும் எடுத்து முன்னாடி வைக்க போகிறோம். திரும்ப முன்னாடி குனிய போகிறோம். திரும்ப எந்திரிக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ இந்த பயிற்சி பார்த்துருப்பீங்க. இதை எல்லோராலையுமே செய்ய முடியும். இதை இப்போ செஞ்சால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, என் சூரிய நமஸ்காரத்தில் ஒரு பாதி மாதிரி தானே இருக்குது, இதில் என்ன புதுமையாக ஏதாவது ஒரு விஷயம் இருக்கான்னு கேட்டால், நான் இதை அவங்கள செஞ்சு காமிக்க சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் அதை அப்படியே பொறுமையாக நிதானமாக கவனித்து பாருங்கள், தெரியும். நீங்கள் தொடர்ச்சியாக செய்யலாம். பயிற்சி ஆரம்பிச்சிருங்க. ஸ்டார்ட். அதாவது இந்த பயிற்சிகளை செய்யும்போது நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இப்போ கால் முட்டி எந்த அளவுக்கு மடங்குதுன்னு பாருங்கள். இப்போ எல்லோராலையுமே கால் முட்டிகளை இந்த அளவுக்கு மடக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கும். அதனால் முட்டியை மடக்கணுங்கிற காரணத்தினால தான் என்ன பண்ணுறோம், உங்கள் குதிகாலை தூக்கி செய்யுங்கன்னு சொல்லியிருக்கோம். நம்முடைய பயிற்சி அப்படின்னா இந்த முட்டியவும் இடுப்பையும் அடிப்படையாக வச்சதாக தான் இருக்கணும். நீங்கள் எந்த பயிற்சி வேணாலும் செய்யுங்க. உங்களுடைய முழங்கால், முட்டி, இடுப்பு இது ரெண்டையும் தயார்படுத்துகிற மாதிரி நீங்கள் ஒரு பயிற்சி செய்கிறீங்களா, அது உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். இதை ரெண்டையும் விட்டுட்டு நீங்கள் என்ன தான் கைகளுக்கோ தோள்பட்டைகளுக்கோ வேறு எங்கேயாவது நீங்கள் பயிற்சி கொடுத்தா அது உபயோகம்ங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். முதலாவதாக ஒரு மனிதனுடைய இயல்பு நிலை, அதாவது மலாசனம்னு சொல்கிறோம் தெரியுங்களா, குத்துக்கால் வச்சு உட்கார்றது, அந்த மலாசனம் ரொம்ப அவசியம். அந்த மலாசனத்தை ரொம்ப அவசியமாக நீங்கள் உட்காந்து பழகணும். ஏன்னா மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில் கழிவு நீக்கம்ங்கிறது ரொம்ப அவசியம். அந்த கழிவு நீக்கம்ங்கிறது தெளிவாக இருக்கணும். அதற்கு நம்ம அந்த மாதிரி உட்கார தெரியணும்ல. உட்கார தெரியாமலேயே நம்ம அப்படி இருக்கணும்னா அந்த மாதிரி ஒரு நிலைக்கு போனால் எப்படி கஷ்டம் தானே. அதனால் அந்த விதமான பயிற்சிக்கு, அதனால் அதை முதல்ல நம்ம தெளிவாக செய்கிறோமா அப்படிங்கிறதுக்காகவே இந்த பயிற்சியை நம்ம செய்வோம். இதில் மலாசனத்துக்கு பதில் குதிகாலை தூக்கி உக்காடுறீங்க. தூக்கி உக்காந்து பொறுமையாக நிதானமாக கால்களை பின்னாடி எடுத்துகிட்டு போகிறீங்க. ஒவ்வொரு முறை கால்களை முன்னாடி எடுத்துகிட்டு போகும்போது உங்களுடைய தொடைப்பகுதி, உங்களுடைய கெண்டைக்கால், அந்த காஃப் மசில்னு சொல்கிற இடத்துல வந்து டச்சாக இருக்கா அப்படின்னு தெளிவாக நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி அண்ணாந்து பார்க்க சொல்லுவோம். ஒவ்வொரு பயிற்சி செய்யும் பொழுதும் அந்த ஆசனத்தின் பொழுது நல்ல காற்றை வெளியே தள்ளணும். இவங்க நான் சாதாரணமாக செய்ய சொல்லியிருக்கேன். இதில் மூச்சை விடுறது இழுக்கிறத பற்றி நான் எதுவுமே சொல்லலை. ஏன் சொல்லலை அப்படின்னா, இப்போ முதல்ல நீங்கள் பயிற்சிகளை கற்றுக்கோங்க, பயிற்சிகளை தெளிவாக செய்யுங்க. அதற்கப்புறமா மூச்சை பற்றி நான் அடுத்த பகுதியில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஒவ்வொரு பயிற்சிக்கும் எவ்வாறு சுவாசம் இருக்கணுங்கிறது அவசியம்தான்.
எளிமையான பயிற்சிக்கு நான் வந்து இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொன்னால் நீங்கள் சுவாசத்தில் மட்டும்தான் உங்களுக்கு கவனம் இருக்கும், பயிற்சியில் இருக்காது. அதனால் தெளிவான முறையில் ஆசனங்களை கற்றுக்கோங்க. ஆசனங்களை கற்றுக்கிட்டு அதற்கப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம், மூச்சை இழுத்து விடுறதெல்லாம் நம்ம தெளிவாக கற்றுக்கலாம். போதும், நேராக நில்லுக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன செய்வோம்னா, திரும்ப ஒரு டைம் அவங்கள தெளிவான முறையில் செஞ்சு காமிக்க சொல்கிறேன், பாருங்கள். 1, முன்பக்கமாக குனிகிறீங்க. 2, குதிகாலை உயர்த்தி காலில் உட்காருறீங்க. 3, ஒரு காலை பின்னாடி எடுத்துகிட்டு போகிறோம். 4, நம்முடைய கேட் போஸில் கீழே குனிஞ்சு செய்கிறோம். 5, அடுத்த காலையும் எடுத்துகிட்டு முன்னாடி வரோம். 6, அடுத்த கால் முன்னாடி வந்து உக்காடுறோம். 7, ஃபார்வேர்டு பெண்ட் பண்ணுறோம். 8, மேலே எந்திரிச்சுக்கோங்க, இடுப்பில் கையை வச்சுருங்க. அவ்வளோதான். இதே மாதிரி தொடர்ச்சியாக இன்னும் 2 முறை செய்யுங்க. போதும், எங்கே ஆரம்பிக்கலாம், நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க. இவங்க 2 பேர் செய்யும்போது நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும் 2 பேருக்கும். அது என்ன வித்தியாசம்னா, பயிற்சி ஏதாவது மாற்றி கொடுத்துருக்கோமா அப்படின்னா இல்லை. அவங்களுடைய உடலுடைய வளையும் தன்மை, அவங்களுடைய உடல் வாகு, ஒவ்வொருத்தவங்களுடைய உடலும் ஒவ்வொரு விதமானது. நான் செய்கிற மாதிரியே நீங்கள் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் பயிற்சி செஞ்சாவே போதுமானது. நான் வீடியோவில் பார்த்துட்டு இந்த மாதிரி தான் செய்கிறாங்க, இந்த மாதிரி தான் வளைகிறாங்க, நானும் அந்த அளவுக்கு வளையணும்னு நீங்கள் ட்ரை பண்ண வேணாம். பொறுமையாக நிதானமாக உங்களுக்கு முதல்ல என்ன வருதோ அதை செஞ்சு பாருங்கள். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் செய்கிற மாதிரியே செஞ்சுக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு பயிற்சி தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். போதும், நேராக வந்துடுங்க. நீங்கள் 2 பேரும் இதை பார்த்து தெளிவாக நிதானமாக பொறுமையாக பயிற்சி பண்ணுங்கள். உங்கள் உடலுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.